அது சரி. எல்லாரும் ஒரு நிமிஷம் சீமானைய பேசின ஸ்பீச்சை மட்டும் கேளுங்களே. இதுல எனக்கு நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு. ஓனாய் என்ன செய்யறது, காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னுவது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருது அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதுல கட்டி இப்படி வைத்து அதுல கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறாங்க. இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அது நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசுதான், 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. வாக்குக்கு 2000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்? யாரு வந்தா என்ன தருவா அப்படின்னு யோசிக்காம, யாரு வந்தா என்ன மாற்றங்கள் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. அடுத்து உங்களோட ஆதரவு யாருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.